ராஜி ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு அப்படியே அவங்க வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக மீனா பார்த்துட்டாங்க. என்ன ராஜி இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வந்து பார்க்குறாங்க. ஆமாம், அங்கே என்னம்மா பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, ராஜி நின்றுட்டுருக்கா, அதனால் நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை, என்ன பார்த்துட்ருக்க? அங்கே யாராவது உன்னை வந்து பார்ப்பாங்களான்னு நினச்சி பார்க்குறியா? அப்படி நானும் உன்ன மாதிரி தான் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்த நாள்லேருந்து ரொம்ப நாளாக அந்த ஜன்னல் பக்கமாக நின்று பார்ப்பேன். ஆனால் ஒருத்தர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரமாக மனசிறங்கி வரமாட்டாங்க. நீங்கள் நிற்கிற நேரம் டைம் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. போய் வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து போகிறாங்க. சரி நீ வா ராஜி, என்ன வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா, ரொம்ப ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் கூட வந்து கல்யாணம் பண்ணும்போது எப்படிலாம் பேசினாங்க எங்கள் வீட்டில் பார்த்தியா? எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படிலாம் என்னை திட்டினாங்க தெரியுமா? இப்போ எனக்கு பழகி போச்சு. அதே மாதிரி தான் உனக்கும். எகுத்த வீட்டில் தான் இருக்காங்க, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. சரி நீ நல்லா கோலம் போடுவல்ல, வா வாசல் தெளிச்சுட்டு கோலம் போடலாம் வா. இதுக்கு முன்னாடி அத்தை தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு வாசலெல்லாம் பெருக்கிட்டு இருக்காங்க மீனா. அப்படியே ராஜி நின்று அவங்க வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா ராஜி, நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அத்தை தான் வாசல்லாம் தெளித்து கோலம் போடுவாங்க. ஆனால் நான் வந்த உடனே அந்த வேலையெல்லாம் நான் வாங்கிட்டேன். இப்போ நீ வந்திருக்க, நாம் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை எதையுமே ராஜி கவனிக்கவே இல்லை. அவங்க வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. என்ன நான் பாட்டு பேசிகிட்ருக்க, நீ அங்கேயே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ ராஜியோட சித்தி வராங்க. ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வாசல்லாம் தெளிக்கிறாங்க. தெளிக்கும் போது அப்படியே ராஜியை பார்க்குறாங்க. ராஜியும் சித்தியை பார்க்குறாங்க. சித்தி நீ கூட என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. கோவமாக வருது அவங்க சித்திக்கு. அப்படியே தண்ணியை கோவமாக தெளிச்சுட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்போ ஜன்னலை திறந்து அவங்க அப்பா பார்க்குறாரு. ராஜி பார்க்குறாங்க. அப்பாவாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண தப்புக்கு யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா அப்படி ஸ்க்ரீனை மூடிட்டு உள்ளே போயிட்டாரு. என்ன ராஜி, என்ன வீட்டு ஞாபகமாகவே இருக்கா, எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, வா உள்ளே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் கதிர் வராரு. பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது. யோசித்து பார்க்குறாரு. அவங்க அம்மா கெஞ்சினது எல்லாத்தையுமே, நீ எப்படியாவது ராஜியை கல்யாணம் பண்ணிக்கடா, அவள் தெரியாமல் ஓடி வந்துட்டா அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து கதிருக்கு கோவம் அதிகமாக வருது. அப்படியே போகிறாரு உள்ளே. போகும்போது ஒரு பக்கெட் தண்ணி எட்டி உதச்சிட்டு போகிறாரு. அவ்வளோ கோவம் வருது. ராஜி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அரசி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அரசி இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டெல்லாம் தூக்கமே வரல, அதனால தான் புக்கு எடுத்தாலே எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. ஆமாம் நீ படித்தாலே உனக்கு தூக்கம்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், எனக்கும் நைட்டெல்லாம் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. ஏன் இல்லை, எனக்கும் இவங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணாங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களே, எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. பாண்டியன் கடையில் இருக்காரு. அப்போ சரவணன் போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏண்டா நீ மட்டும் ஏண்டா என்னை தேடி வந்த, நான் எதுக்குமே உதவ மாட்டேன், நான் வேஸ்ட்டுடா, நான்லாம் ஒன்றுமே இல்லை, நான் எதுக்குடா அந்த வீட்டுக்கு வரணும், 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டானுங்க, நீ மட்டும் ஏன்டா இருக்க, நீயும் உனக்கு பிடிச்ச பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கடா போ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ வேலைக்கு போகிற மாதிரி போ, அப்புறமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வா, நான் கண்டுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார். அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைடா, என்னால் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தம்பி கல்யாணம் ஆகும்போது எல்லா இடத்துலையும் கேட்டாங்க, உன் தம்பிக்கு ஏன் கல்யாணம் ஆச்சு, இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு. எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ 2வது தம்பிக்கும் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. இப்பயும் நான் போய் எங்கேயாவது பொண்ணு கேட்டால் அதை தான் சொல்ல போகிறாங்க. பாவம், ஏன்டா நீ கஷ்டப்படுற, உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து நீயும் வாழ்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, சத்தியமாக நீங்கள் சொல்கிற பொண்ணை தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. அதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்க நீ, அதெல்லாம் எதுவுமே பண்ணாத, எனக்கு யாருமே கிடையாது. எனக்கும் ஆசையெல்லாம் இருந்துச்சு, என் பசங்கள்லாம் நல்லா பெருசாகணும், வளரணும், கல்யாணம் பண்ணணும், பெரிய மண்டபமாக பார்த்து பண்ணணும், அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது பின்னாடி நின்று நானும் என் பிள்ளைங்க கல்யாணம் ஆகிடுச்சி நல்லா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கணும். இப்படி நான் நிறைய நினச்சேன். கடைசியில் எதுவுமே நடக்கலை. என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரப்பா. ஃபீல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஆறுதல் சொல்கிறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போது ராஜியோட அம்மாவும் அவங்க சித்தியும் பேசிக்கிறாங்க.
என்ன இப்படி ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணிட்டான், என்ன இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா, நீங்கள் பார்த்தது நல்ல மாப்பிள்ளை தான், அவன் என்ன பணம் வச்சுருந்தான், அவன்கிட்ட குணம் கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. கதிர்